நம்ம யூனிகார்ன் செல்லக்குட்டியோட டாப் ஸ்பீடை செக் பண்ணி பார்ப்போமா? என் கை ரைட்டில் காமிச்சோன்னே தெரியுதா எப்படி ஊறி இருக்குன்னு பாருங்க. சரி ஓகே, இங்கேருந்து கொஞ்ச நேரம் vlog பண்ணிட்டு ஜாலியாக போகலாம்னு சொல்லி இந்த பைபாஸில் லைட்டிங் பார்த்தீங்களா? இன்னும் பார்த்தீங்கன்னா 260 கிலோமீட்டர் இருக்கு. ரிவர்ஸ் பார்க்க சொல்கிறாரு பாவங்க. பாருங்க அடிச்சு போகுது ஓல்டு யூனிகார்ன். அப்படியே வேகமாக டனலுக்குள்ளே போவாங்க. சரியான லொக்கேஷன் அது. அழகா இங்கே டீயை போட்டு அப்படியே இந்த மலையை ரசிச்சுட்டு டீ குடிக்க போகிறோம். ரெயின் டைமில் ரெயின் கூட பிரச்சனை இல்லைங்க. 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்லாம் அடிக்கிறப்ப நிறைய இளைஞர்கள் கையில் யூனிகார்ன் இருக்குங்க. ஏன்னா எத்தனை கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம்? 692 கிலோமீட்டர். இப்போ நாய்ஸை கேளுங்களேன். யூடிஆர் ஸ்குவாட் நம்ம கிளம்பிட்டோங்க. குளிப்புலி பீச்சில் இருந்து கிளம்பிட்டோம். இப்போ என்ன பிளான்னா நம்ம நேராக வந்து வீட்டுக்கு தாங்க போகிறோம். இன்னும் பார்த்தீங்கன்னா 260 கிலோமீட்டர் இருக்கு. 6 மணி நேரம் காமிக்குதுங்க. ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போவோங்க. இப்போ வரையும் பார்த்தீங்கன்னா 418 கிலோமீட்டர் ஓடி இருக்கு நம்ம யூனிகார்ன் செல்லக்குட்டி நேற்று இருந்து இப்போ வரைக்கும். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 12:40ங்க. காலையில் வர்றப்ப எப்படி இருந்துச்சு இப்போ பார்த்தீங்களா? டைம் பார்த்தீங்கன்னா 12:45. எப்படி வெயில் அடிக்குது பாருங்க. ஆனால் இருந்தாலும் ரைட் சைட்லாம் ஃபுல்லாக நல்லா க்ரீனிஸாக ஃபாரஸ்ட்டாக தாங்க இருக்குது. சூப்பருங்க. நம்ம வர்றப்ப இருந்த இடத்துல பார்த்தீங்கன்னா போட்டிங்லாம் போகிறாங்க. போட்டிங்கில் அலோவ் பண்ணுவாங்க போல. சூப்பராக இருக்குது பாருங்கள். யூடிஆர் ஸ்குவாட் இப்போ பார்த்தீங்கன்னா டீ சாப்பிட்றதுக்காக வந்திருக்க ஒரு சின்ன ரெஃப்ரெஷ்மெண்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே டீ குடிச்சிட்டு கிளம்பிட்டோங்க. கட்டன் சாயா ஒன்று அடித்தேன். வந்த வழி வந்து ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க எபிசோடு 2லேயே. ஆனால் என்ன ஒரு சின்ன சேஞ்சுனா நம்ம வந்து வடக்கஞ்சேரியிலேருந்து ரைட் எடுத்து பொள்ளாச்சி ரூட்டில் போயிடுவோம். அங்கிட்டு பார்த்தீங்கன்னா ரோடு சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி ப்ரோ தான் சொன்னார். எப்படி என்னன்னு எனக்கு தெரியலை. எனக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ராஜஸ்தான் லாரி ஏற முடியாமல் ரொம்ப சிரமப்படுது பாவம். அப்படியே ஏற்றிட்டார். அவர் ரிவர்ஸ் பார்க்க சொல்கிறாரு பாவங்க. ரொம்ப லாரி சிரமப்பட்டு ஏறி இறங்குது. ஒரு வழியாக அந்த லாரி திரும்பிச்சு நாங்களும் கிளம்பிட்டோம். இது வந்து பார்த்தீங்கன்னா மலா அப்படின்ற ஊருங்க. ரிட்டன் அதுக்கு வந்துட்டோம். இப்போ நம்ம மேப்பு பார்த்தீங்கன்னா கொடக்கரா அப்படின்ற ஒரு ஊரில் தாங்க மேப்பு போட்டிருக்கோம். இந்த ஹோட்டலில் தாங்க சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளம்ப போகிறோம். நம்ம வீட்டுக்கே மேப் போட்டேங்க. 242 கிலோமீட்டர் இருக்குது நம்ம வீட்டுக்கு. 4 மணி நேரம் 50 நிமிஷம் காமிக்குதுங்க. ஜம்முன்னு போயிடலாம். நம்ம போகிற ரூட்டு பார்த்திங்கன்னா வடக்கஞ்சேரியிலேருந்து ரைட் எடுத்து போகணுங்க. வடக்கஞ்சேரி வரையும் ப்ரோ கூட வருவார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் நேராக கோயம்புத்தூர் போயிடுவார். நம்ம ரைட் எடுத்து பொள்ளாச்சி ரூட்டை பிடிச்சி போயிட வேண்டியதுங்க. நம்ம இதுதான் பிளான். நம்ம யூனிகார்ன் செல்லக்குட்டி பார்த்தீங்கன்னா 450 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க இப்போ வரைக்கும். நான் வாட்டுக்கு ஜம்முன்னு அடித்து போயிட்டுருக்கேன். கோடாரக்கரா அப்படின்ற ஊருக்கு வந்திருக்கோங்க. இப்போ நம்ம லெஃப்ட் எடுத்து போகணும். நேராக பைபாஸ் தான் பார்த்தீங்களா? இந்த பைபாஸ்லேருந்து நம்ம லெஃப்ட் எடுத்தோம்னா நேராக வந்து பார்த்திங்கன்னா வடக்கஞ்சேரி தாங்க. ஒரே ஸ்ட்ரெச்சு அழுத்திட வேண்டியது தான். இப்போ வரையும் 2 வேலே வந்தோமா, லைட் அப்படியே கிறுக்கு பிடிச்சிச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக பைபாஸில் க்ரூஸ் பண்ணிடலாங்க. ஆனால் என்ன இங்கேயும் அங்கங்கே பாலம் தோண்டி போட்டு வச்சுருக்காங்க. பரவாயில்ல, பார்த்துக்கிடுவோம். அவ்வளோதாங்க. பைபாஸ் ஏறிட்டோம். பைபாஸை பார்த்தோன்னே நம்ம யூனிகார்ன் செல்லக்குட்டி வாயை பிளந்துட்டான். இன்னும் நம்ம வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா 231 கிலோமீட்டர் இருக்குங்க. 7:30க்கு போய் நம்ம வீடு சேருவோம்னு சொல்லி போட்டிருக்கு கூகுள் மேப். இப்போ தாங்க ஜாலியாக இருக்குது க்ரூஸ் பண்ணுறதுக்கு. நம்ம ப்ரோ நமக்கு ஈக்குவலாக க்ரூஸ் பண்ணி வந்துட்டு இருக்காரு. நமக்கு ஈக்குவலாக இல்லை, நம்மளோட பெட்டராகவே க்ரூஸ் பண்ணுறாரு. பாருங்க அடிச்சு போகுது ஓல்டு யூனிகார்ன். நம்ம 90ல் போகிறோம். இப்போ ப்ரோ எத்தனையில் போவார் யோசித்து பாருங்கள். காலையில் நம்ம வந்த டோல் பிளாஸாங்க. திருப்பி ரிட்டன் வர்றப்போ வருகிறோம். ப்ரோ இந்த டோல் பிளாஸாவில் நின்று ஃபோட்டோ எடுக்கலாம்னு சொன்னார். அது எப்படி நிற்கிறோம். அப்படியே 2-3 ஸ்னாப் எடுத்துகிட்டு அப்படி ஜம்முன்னு கிளம்ப வேண்டியதாங்க. பாருங்கள் யூனிகார்ன் செல்லக்குட்டி எப்படி அழகாக இருக்குன்னு. இவ்வளோ நேரம் அந்த டோல் பிளாஸாவில் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தோம். ஃபோட்டோ எடுத்துகிட்டு இன்ஸ்டாகிராமில் போஸ்ட்டை போட்டு கிளம்பிட்டேன். நம்ம எப்போயுமே பார்த்தீங்கன்னா லைவ் அப்டேட் இன்ஸ்டாகிராமில் கொடுத்துட்டே இருப்போம். எங்கே இருப்போம் எப்படி எல்லாமே சொல்லி. ஸோ வந்து நம்மளை இன்ஸ்டாகிராம்லேயே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் ஐடி பார்த்தீங்கன்னா அதே யூனிகார்ன் ட்ராவல் ரைடர்னு போட்டிங்கன்னா ஜம்முன்னு நம்மால் வந்துடும். அப்படி வடக்கஞ்சேரிக்கு 38 கிலோமீட்டர் இருக்குங்க. சரியான ஹைவேங்க. ஜாலியாக ஓட்டிக்கிட்டு இருக்கேன் வண்டியை. ஆட்டுக்கு குமாரி போயிட்டுருக்கேன் நம்ம யூனிகார்ன் செல்லக்குட்டி. காலையில் வர்றப்போ இந்த இடம் எவ்வளோ பனிமூட்டமாக மழை பெஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்களா லைட்டாக அப்படியே வெயில் அடிச்சுக்கிட்டு ஒரு மைல்டாக ப்ளசண்ட்டாக இருக்குது கிளைமேட்டு. பட் ஆனால் க்ரீனிஷாக இருக்குது. செம்மையாக இருக்குது. இங்கே பாருங்கள் லொக்கேஷனை, அந்த ஃப்ரேமை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். சேலம் போட்டிருக்கு. நேராக சேலம் தான் போல். சேலம்னு போட்டிருக்கு பாருங்கள். கேரளாக்குள்ளே நம்ம ஊர். இப்போ எனக்கு தெரிஞ்சு அந்த டனல் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். காலையில் நம்ம பார்த்தோம் தெரியுங்களா, அந்த டனல் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். சரியான லொக்கேஷனுங்க அது. இந்த ரோட்டுக்கும் இந்த ஹில்ஸ் வியூவுக்கும் அட்டி பொலியாக இருக்குது. இந்த வந்துருச்சுங்க டனலு. யூடிஆர் ஸ்குவாட் காலையில் வந்த டனலுக்கு மறுபடியும் உள்ளே போகிறவங்க அப்படியே வேகமாக டனலுக்குள்ளே போவோங்க. எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அப்பா சூப்பராக இருக்குது இந்த டனலுக்குள்ளே போகிறதுக்கு. அப்படியே யூனிகார்ன் செல்லக்குட்டி பறக்கிறேன் பாருங்க. இந்த லைட்டிங்க்கும் நம்ம செல்லக்குட்டியோட வியூவுக்கும் இந்த டனலுக்கும் வேறு லெவல் ஃபீலிங் போங்க.
டனலுக்குள்ளே நின்று கொஞ்சம் நேரம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிட்டேங்க. சூப்பராக இருக்குங்க. அதே மாதிரி இந்த லேன்லேருந்து அந்த லேன் போகிறதுக்கும் சைடில் வந்து பார்த்திங்கன்னா குடஞ்சி போட்டிருக்காங்க. சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸுங்க. நிறையா ஃபோட்டோ எடுத்தேன் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணுறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டனலை விட்டு வெளியே போகிறோம். காலையில் வரப்பே சூப்பராக இருந்துச்சு. இங்கே பாருங்கள், அப்படியே இருட்டிலேருந்து பளிச்சுன்னு சூப்பராக தெரியுது பார்த்தீங்களா? செம்மங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா டீ குடிக்க வந்திருக்கோங்க. இந்த லொக்கேஷனில் நின்று அழகாக இங்கே டீயை போட்டு அப்படியே இந்த மலையை ரசிச்சுட்டு டீ குடிக்க போகிறோம். யூடிஆர் ஸ்குவாட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரோ வந்து வெயிட் பண்ணிவிட்டு வர போகிறாரு. நம்ம அழுத்தி கிளம்ப போகிறோம். நம்ம வீட்டுக்கு எத்தனை கிலோமீட்டர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து 196 கிலோமீட்டர், கிட்டத்தட்ட 200 கிலோமீட்ரு. இங்கே சரியாக மழை பெஞ்சு சொல்லி கொஞ்சம் நேரம் அப்படியே இங்கே உட்காந்து டீ சாப்பிட்டுட்டு அப்படியே ரிலாக்ஸ் பண்ணோம். அங்கேயே கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ நம்ம அழுத்தி போகிறோம். ப்ரோ மெதுவாக போகிறார் கோயம்புத்தூருக்கு. ஓகே ப்ரோ, கண்டிப்பான முறையில் அடுத்து மீட் பண்ணுவோம். தரமான ரைடுலாம் வெயிட் பண்ணிகிட்ருக்கு மக்களுக்காக. ஓகேவா? ஓகேங்க. இதுக்கப்புறம் ப்ரோவை நான் அப்படியே சென்ட் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே நான் கிளம்புறேங்க. ப்ரோவை நம்ம சென்ட் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா 80 to 90 க்ரூஸ் பண்ணி போகிறோம். சேஃபாக தான் போகிறேன். எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் வீட்டுக்கு போயிடுவேங்க. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரியான லொக்கேஷனுங்க. சரியாக மழை பெஞ்சிருக்கு. சுற்றி மழை, அதில் மழை செம்மையாக இருக்குது பார்த்தீங்களா? ரெயின் டைமில் ரெயின் கூட பிரச்சனை இல்லைங்க. இந்த ரோட்டில் இருக்கிற மழையை இந்த டயர் வாரி நம்ம மேலே அடிக்கும் பார்த்தீங்களா? அதுதாங்க சரியான பிரச்சனை நமக்கு. அந்த இது பார்த்திங்கன்னா அப்படியே மண்ணோடு வந்து அடிக்குங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம 90 க்ரூஸ் பண்ணி போயிட்டுருக்கோங்க. கொஞ்சம் தூரம் வந்துக்கிட்டே இருந்தேன். சரியான அடமலைங்க. நான் ஓரமாக உள்ளே ஏற்றி நிப்பாட்டிட்டு இந்த ஷெல்டரில் நின்னதுக்கப்புறம் தான் கிளம்பணும். யூடிஆர் ஸ்குவாட் சரியான மலைங்க. என்னால் வந்து வீடியோவே எடுக்க முடியல. இங்கே பாருங்கள், அங்கிட்டு தான் கேரளா இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கோவிந்தாபுரம் அப்படின்ற ஊரை தாண்டி நம்ம வந்து பொள்ளாச்சியை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். ஃபோனில் தான் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஃபோனு, பர்ஸு, கேமரா எல்லாமே உள்ளே வச்சிட்டேங்க. என் கையை இங்கே பார்த்துட்டு நீங்கள் இங்கே பாருங்கள், அப்படியே லைட்டில் போய் காமிக்கிறேன். எப்படி ஊறி இருக்குன்னு மட்டும் பாருங்கள். இங்கே பாருங்கள், என் கையை லைட்டில் காமிச்சோன்னே தெரியுதா எப்படி ஊறி இருக்குன்னு பாருங்கள். அப்போ எவ்வளோ மழையில் நனைஞ்சு வந்திருப்பேன் யோசித்து பாருங்கள். சரியான மழைங்க கேரளா ஃபுல்லாக. என்னால் வந்து ட்ரைவ் பண்ணவே முடியல, அவ்வளோ மழை. பேக்கெல்லாம் நல்லா ஃபுல்லாக ரெயின் கவர்லாம் போட்டு எல்லாம் சேஃப்டி பண்ணிகிட்டு இருக்குங்க. எனக்கு கேமரா கூட அவுத்து வச்சுட்டு வெறும் ஹெல்மெட்டை போட்டு தான் வந்துக்கிட்டு இருக்கேன். பைக் வெளிச்சத்தை விளாக் பண்ணிகிட்டு இருக்கீங்க. கேமரா தான் விளாக் பண்ண முடியல. பைக் வெளிச்சத்தில் பண்ணுவோன்னு சொல்லி பண்ணிகிட்டு இருக்கீங்க பாருங்கள். ஒன்றுமே பண்ண முடியலங்க. சரியான மழை. அதனால் கேமரா வெளியே எடுக்கவே முடியல. கெட்டு போச்சுன்னா போச்சு, ஒன்றுமே பண்ண முடியாது. யூடிஆர் ஸ்குவாட் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் கழித்து நம்ம பழனிக்கிட்ட வரப்போகிறோம். அங்கே வந்து தான் எனக்குள்ள பைபாஸ் ஒன்று கண்டினியூ பண்ணுறீங்க பாருங்கள். சரியான பைபாஸுங்க. செம்ம ஸ்பீடாக வந்துக்கிட்டு இருந்தேன். சரி ஓகே, இங்கேருந்து கொஞ்சம் நேரம் விளாக் பண்ணிட்டு ஜாலியாக போகலான்னு சொல்லி தாங்க ஆரம்பிச்சிருக்கிறேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 8:17ங்க. யூடிஆர் ஸ்குவாட் தெளிவாக சொல்கிறேன் என்ன நினச்சுன்னு சொல்லி. நம்ம அங்கே பீச்சிலேருந்து வந்துக்கிட்டு இருந்தோம்மா ரிட்டனு. இது வரையும் வந்தோம், அந்த டனல் வரையும் வந்தோங்க. நம்ம வடக்கஞ்சேரி கிட்ட இருக்க டனல் வரையும் வந்தோம். டனல் தாண்டினவங்க சரியான மழைங்க. அங்கே அடைச்ச மழை தான் நம்ம பொள்ளாச்சி வரையும் மழைங்க. என்னால் விளாக் பண்ணவே முடியல. இப்போ தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது, கொஞ்சம் ட்ரையாக இருக்குது போகிற ஸ்பீடுக்கு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா விளாக் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன். இன்னும் நம்ம வீட்டுக்கு பார்த்திங்கன்னா 65 கிலோமீட்டர் இருக்குங்க. 1 மணி நேரம் 10 நிமிஷம் காமிக்குது. 9:30 போய் சேருவோன்னு சொல்லுதுங்க. சரியான ஸ்பீடில் தான் போயிட்டுருக்கேன். எப்போ இந்த பொள்ளாச்சி தாண்டி ஹைவே சேரினதுக்கப்புறம் ஃபுல்லாக 100ல் தான் க்ரூஸ் பண்ணி வந்துக்கிட்டு இருக்கேன். இப்போ வரைக்கும் 100ல் தான் க்ரூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். 100ல் க்ரூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். வைப்ரேஷன் பார்த்தீங்கன்னா எனக்கு 80ல் க்ரூஸ் பண்ண எப்படி இருக்கும் அந்த மாதிரி தாங்க இருக்குது. நல்ல ஃபீலுங்க, நல்ல ரிலாக்ஸான ஃபீலு, ஹாப்பியாக இருக்குது. என்னன்னு தெரில, நைட் ரைட்னாலே நமக்கு ஒரு சந்தோஷங்க. அதுவும் நைட் ரைடை உங்கள் கண்ணில் காமிக்கிறதுக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. நம்ம யூனிகார்ன் செல்லக்குட்டியோட டாப் ஸ்பீடை செக் பண்ணி பார்ப்போமா? நான் இன்னும் த்ராட்டில் லாக் பண்ணவே இல்லை. இன்னும் த்ராட்டில் இன்னும் திரும்பினா போகும். சரி விடுங்க, ட்ரை பண்ணி பார்ப்போம். நல்லா ரோடு ஃப்ரீயாக தான் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூனிகார்ன் செல்லக்குட்டி 110ல் போயிட்டுருக்கேன். நல்ல ஸ்பீடு போகிறேன். அங்கே வாட்டுக்கு அடிச்சு இப்போ அழுத்து ஒரு ஸ்ட்ரெச்சு கிடச்சிருக்கு. அழுத்தி பார்ப்போம் வருங்க. கிறிஸ்டாவே முந்திட்டோமே. அவர் நினச்சா அழுத்தலாம், பட் நம்ம அழுத்தி விட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா த்ராட்டில் வந்து இன்னும் லாக் ஆகலை. 110ல் போயிட்டுருக்கு. இன்னும் ரெட் ஆர்பிஎம்க்கு வரலைங்க. 110 தாண்டிடுச்சுங்க. இன்னும் த்ராட்டில் லாக் ஆகலை. இப்போ லாக் ஆகிடுச்சுங்க. கிட்டத்தட்ட 120 கிட்ட போயிடுச்சுங்க. இந்த மாதிரிலாம் யாரும் ட்ரைவ் பண்ணாதீங்க, அன்சேஃபு. நான் சும்மா அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கேன். இங்கே பாருங்கள், நம்ம யூனிகார்ன் செல்லக்குட்டியோட 120 கிட்ட போயிட்டாங்க. 110 தாண்டிடுச்சு. நல்ல லாங் ஸ்ட்ரெச்சு, ஃப்ரீயாக ரோடு இருக்க போய் திரிகிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா டோல் பிளாஸாங்க. எனக்கு தெரிஞ்சு இதுதான் கடைசி டோலு. நம்ம வந்து நேற்று காலையில் வந்தப்போ இதுதான் ஃபஸ்ட்டு டோலு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுதான் கடைசி டோலுங்க. ஜம்முன்னு வந்துட்டோமா. ஒரு வழியாக டோலை பார்க்கும்போது அப்படியே நல்லா பிரைட்டாக இருக்குங்க. செம்ம பிரைட்டு.
இங்கே பார்த்தீங்களா ஏதோ டூ வீலருக்குன்னு சொல்லி மதிப்பு கொடுத்து அழகாக நமக்குன்னு வழி கொடுத்துருக்காங்க. அதுவே நல்லதுங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். மொதல் வந்து பார்த்திங்கன்னா 90ல் போகிறப்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 100ல் போகிறப்ப நல்லாயிருக்கு. அதுக்கு காரணம் அந்த ஆயில் தாங்க. இந்த பைபாஸில் லைட்டிங் பார்த்திங்களா, கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டருக்கு ஒரு டைம் இந்த மாதிரி லைட்டிங் சூப்பராக போட்டிருக்காங்க. பாலம் மாதிரி இருக்குது, அந்த இடத்துல லைட்டிங் போட்டிருக்காங்க. நல்லா ட்ரைவ் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்குங்க. ஏன்னா பளிச்சுன்னு ரோடு தெரியுமா, கன்ஃபியூஸ் ஆகாமல் ஓட்டலாம். உண்மையிலே கண்டிப்பாக அந்த ஃபீலிங் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மக்களே, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். நம்மளோட எய்ம் என்ன தெரியுங்களா, சின்ன வண்டிலையும் அடித்து பயங்கரமாக மோட்டோலாக் பண்ணுறோம். அதுதான் இளைஞர்கள் மனசை மாற்றணும். கேடிஎம்மு, டியூக்கு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எம்டி, இந்த மாதிரி ஹை சிசி வண்டி, ஹை பெர்ஃபார்மன்ஸ் வண்டி, R15 இந்த மாதிரி வண்டிகள் அதுதான் மட்டும்தான் நம்மளால் மோட்டோலாக்கிங் பண்ண முடியும் அப்படின்றத உடச்சி யூனிக்காக இருந்தாலும் போதும். இந்த மாதிரி வந்து ஒரு இதை க்ரியேட் பண்ணுறதாங்க நம்மளோட எய்மு. நம்ம 1 மில்லியன் சப்ஸ்கிரைபரில் அடிக்கிறப்ப நிறைய இளைஞர்கள் கையில் யூனிக்கான் இருக்குவாங்க. அந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனி ரகமான வண்டிங்க. ஸோ அதுக்கு தான் என்னோடய ஆசை. யூடிஆர் ஸ்குவாடு நம்ம 100லே க்ரூஸ் பண்ணனாலே என்னன்னு தெரில, டக்குன்னு ஒட்டஞ்சத்திரம் தாண்டி வந்துட்டோங்க. ஒட்டஞ்சத்திரம் அவுட்ரு வந்துட்டோம். சரியான ஒரு ரைடுங்க. அந்த ரைடு செம்மையாக என்ஜாய் பண்ணி ஓட்டினேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபியூயல் அடிக்கணும். 100லே க்ரூஸ் பண்ணல, தலைமை உறிஞ்சி தள்ளிட்டான். எனக்கு தெரிஞ்சு 100க்கு மேலாம் க்ரூஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், அதிகபட்சம் 45 தருங்க. இன்னும் நம்ம வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா 30 கிலோமீட்டர் இருக்குங்க. 40 நிமிஷம் போட்டிருக்கு. இன்னும் ஒரு ஜஸ்ட்டு 210 மீட்டரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரைட் கட் பண்ணணும். நம்ம செம்பட்டி ரோடை பிடிக்கிறதுக்கு ரைட் கட் பண்ணிட்டு ஒரே அழுத்து தாங்க. கரெக்டாக பார்த்திங்கன்னா தருமத்துப்பட்டி தாண்டோடனே நம்ம லெஃப்ட்டில் திரும்புவோம். உங்களுக்கு முன்னாடியே தெரியும். அந்த லெஃப்ட்டில் திரும்பினோம்னா அந்த ஷார்ட் கட்டில் நம்ம ஊர் திண்டுக்கல் ரோட்டை பிடிச்சி போயிடலாங்க. ரைட் கட் பண்ணியாச்சு. இன்னும் அடுத்து வந்து என்ன பிளான்னா ஃபியூயல் தாங்க போடணும். எனக்கு தெரிஞ்சு இது வீட்டுக்கு போயிடும். பட் இருந்தாலும் எதுக்கு ரிஸ்க்கு, இடையில வேறு முறுக்கி விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் வந்து ஃபுல்லாக இறங்கிடுவா. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 லிட்டர் ஃபியூயலை போட்டு வச்சுக்கிடுவோம். ஆனால் உண்மையிலேங்க அந்த மலையில் நனைஞ்சு நான் ரெக்கார்டு பண்ணல பார்த்தீங்களா, நம்ம கேரளாக்குள்ளே ஃபுல்லாக அதெல்லாம் பார்த்திங்கன்னா செம்ம சீனிக்காக இருந்துச்சுங்க. ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே தான் வண்டி ஓட்டிகிட்டு வந்தேன். நம்ம யூடிஆர் ஸ்குவாட்டை காமிக்க முடியலன்னு சொல்லி உண்மையிலே அந்தளவுக்கு சூப்பராக இருந்துச்சுங்க. அதுவும் இந்த என்ன சொல்கிறது, பாலக்காடுலேருந்து ரைட்டு திரும்பி அந்த ஊர் பேர் கோலிங்கோடுன்னு நினைக்கிறேன். அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செம்ம ஒருத்தான சீனிக் பிளேஸ்லாம் இருந்துச்சுங்க. பட் ரெக்கார்டு பண்ண முடியல, ஃபுல்லாக மழை. இன்னொரு நாள் வந்து வேணாலும் நம்ம பிளான் பண்ணி கண்டிப்பாக அங்கே போய் நம்ம வந்து விளாக் பண்ணுறோம், எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். கோலிங்கோடுன்னு சொல்லி தனியாக ஒரு விளாக் போட்டுருவாங்க. அவ்வளோ பிளேஸ் இருக்குங்க அங்கே, அவ்வளோ டேம்ஸ்லாம் இருந்துச்சு. சைடில் போச்சு மேப் போட்டுருந்துச்சு. பட் பரவாயில்ல. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபியூயல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாயிண்ட்டுக்கு கீழே வந்துருச்சு. ஆனால் இன்னும் ஈக்கு கீழே போகல. இந்த இடத்துல வந்து ஏதாச்சும் பெட்ரோல் பங்க் இருந்தால் போட்டுடலாம். ரைட் சைடில் ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குங்க. பரவாயில்ல, நம்ம கண்ணுக்கு பாரத்தே இருக்குங்க. 2 லிட்டர் ஃபியூயலை போட்டுருவோங்க. 2 லிட்டருண்ணே, 204.32. அவ்வளோதாங்க, 2 லிட்டர் ஃபியூயலை போட்டாச்சு. ஜம்முன்னு கிளம்ப வேண்டியதான். இதுக்கப்புறம் யோசிக்க தேவையில்லை. யூடிஆர் ஸ்குவாட் நிறைய பேர் நம்ம கமெண்டில் கேட்டுகிட்டே இருக்கீங்க. நீங்கள் வந்து ஒரு ரைடு போயிட்டு வந்தீங்கன்னா எவ்வளோ ஃபியூயல் வந்து பிடிச்சிச்சின்னு சொல்லி நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஸோ இன்றைக்கி சொல்லிடுறேங்க. நம்ம நேற்றுருந்து ரைடு பண்ணிகிட்டு இருக்கோமா, நேற்று காலைல ஆரம்பித்தோம், இப்போ வரையும் நம்ம ரைடு பண்ணிகிட்டு இருக்கோம்ல. மொத்தத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 2 லிட்டர் போட்டோன்னா 15 லிட்டருங்க. நம்ம வீட்டில் அங்கே கிளம்புறப்போ ஒரு 5 லிட்ரு, திருப்பி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோயமுத்தூர்லேருந்து வரதுக்கு முன்னாடி இடையில ஒரு 3 லிட்ரு போட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கனக்குள்ளே இன்னைக்கு காலையில் வந்து ஒரு 5 லிட்ரு போட்டேங்க. இப்போது ஒரு 2 லிட்டருங்க. எல்லாத்தையும் கூட்டி கழித்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஓவராலாக 15 லிட்ரு ஃபியூயலுங்க இந்த ட்ரிப்புக்கு. நமக்கு வந்து எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்குது, 670 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. ஆனால் 15 லிட்டருமே செலவாகலை. எனக்கு தெரிஞ்சு ஒரு 13 லிட்ரு செலவாகிருக்கும். இன்னும் பார்த்தீங்கன்னா 15 கிலோமீட்டர் தாங்க இருக்குது நம்ம வீட்டுக்கு. 19 நிமிஷம் போட்டிருக்கு. ஜம்முன்னு வந்துட்டோங்க கிட்டத்தட்ட. எனக்குள்ளே ஒரு லெஃப்ட்டு வரும். இந்த லெஃப்ட்டில் எடுத்து இறங்கி போயிட்டோம்னா நேராக நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த திண்டுக்கல் ரோட்டை பிடிச்சிடலாங்க. இந்த ரோடு தாங்க. இதை பிடிச்சோம்னா கொஞ்சம் நல்ல வில்லேஜ் ரோடு. இதெல்லாம் நேராக போனோம்னா பைபாஸு செம்படி சுற்றி வரணும். ஸோ இது வந்து நமக்கு ரொம்ப ஷார்ட் ரூட்டு. அப்படியே எடுத்து கொடுத்தாப்புல போயிருங்க. இப்போ நம்ம அந்த பைபாஸ் அவாய்ட் பண்ணி இந்த ரோட்டில் வரனால நல்லா ஸ்பீடாக போய்க்கலாம். ஏன்னா வீட்டில் கூட்டமே இருக்காது. சண்டே வேறையா, நைட்டு இதில் எல்லோரும் தூங்கிடுவாங்க. ஸோ நம்ம வார்டுக்கு ஃப்ரீயாக போயிடலாங்க. உங்களுக்கே தெரிஞ்சு பாருங்கள், ஆப்போசிட்லேயும் யாரும் வரல, நமக்கு பின்னாடி யாரும் வரல. ரோடு நல்ல ரோடு. ஸோ அப்படியே ஸ்ட்ரைட் பண்ணி போயிடணும். இது வந்து பார்த்திங்கன்னா வீரக்கல் அப்படின்ற ஊருங்க. இதுதான் எங்களோட பூர்வீக ஊர், எங்கள் அப்பா பிறந்த ஊர். இங்கேருந்து ஜஸ்ட்டு நம்ம வீட்டுக்கு பார்த்திங்கன்னா 4 கிலோமீட்டருங்க.
இந்த டயத்துலலாம் கிராமத்துக்குள்ளே கொஞ்சம் பார்த்து ஓட்டணுங்க. சனிக்கிழமை நைட்டு வேறு. உங்களுக்கு நான் சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன். அப்படி புரிஞ்சிச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் நான் ஏன் பார்த்து ஓட்டணும்னு சொல்கிறேன்னு சொல்லி. ரைட் சைடில் போனால் தேனி, அதாவது திண்டுக்கல் டு தேனி மெயின் பைபாஸுங்க இது. இப்போ நம்ம திண்டுக்கலை நோக்கி கிளம்புறோம். நம்ம வீட்டுக்கு போகிற ரோட்டை பிடிச்சிட்டோங்க. ஜஸ்ட்டு 1.2 கிலோமீட்டர் தான் இருக்குது நம்ம வீட்டுக்கு. இந்த ரைடு வெற்றிகரமாக முடிய போகிறது. அவ்வளோதாங்க, வந்தாச்சு நம்ம வீட்டுக்கு. ஜஸ்ட்டு ரைட்டில் ஒரு 100 மீட்ரு தான் நம்ம வீடு. அவ்வளோதான் யூடிஆர் ஸ்குவாட் நல்லபடியாக நம்ம வீட்டு அடைஞ்சிட்டோம். நம்மளோட கொச்சின் ரைடு இன்றுடன் இங்கே முடிவடைகிறது. என்ன ஒய்ஃப் பார்த்து சிரிக்கிறாங்க. நம்ம கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எத்தனை கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம் இங்கே தெரியுதா உங்களுக்கு? இருங்க காமிக்கிறேன். 692 கிலோமீட்ரு, கிட்டத்தட்ட 692 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம். இப்போ நாய்ஸை கேளுங்களேன், எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது பாருங்க. யூடிஆர் ஸ்குவாட் அவ்வளோதான். இந்த வீடியோ இதோட இங்கே முடிச்சுக்கிறேன். நம்ம கொச்சின் சீரிஸ் நல்லபடியாக முடிஞ்சு அடுத்து வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரைடில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடுபடுவது உங்கள் யூடிஆர் பிரவீன். பாய்.